ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இட்லி தோசைக்கு மாவு எப்படிங்க அரைக்கிறது? இட்லி நல்லா வந்தால் தோசை சரியாக வர மாட்டேங்குது, தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்தால் இட்லி ரொம்ப கல் மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒரே மாவில் எப்படிங்க அரைக்கிறது? என்ன குவான்டிட்டியில் போட்டால் ரெண்டுமே வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் மட்டும்தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எவ்வளோ குவான்டிட்டியில் அரிசி போடுறேன், எவ்வளோ குவான்டிட்டியில் நான் உளுத்தம் பருப்பு போடுறேன், நான் உங்களுக்கு ஊற வச்சு காட்டுறேன். அதே குவான்டிட்டியில் நீங்களும் ஊற வச்சு காட்டுங்க. சாஃப்டான இட்லியும் நல்லா மொறுமொறுப்பான தோசையும் ஒரே மாவில் செய்யலாம். ஓகேவா? மெயினாக இன்றைக்கி நான் ஊற வைக்க போகிற அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசியில் தாங்க செய்ய போகிறேன். அதில் தான் ஊற வைக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே குவான்டிட்டியில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதே குவான்டிட்டியில் ஃபாலோ பண்ணிவிட்டு கழுவி நல்லா ஊற வச்சு அரைச்சி நாளைக்கு காலையில் இட்லியோ தோசையோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க. ஓகேவா? அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக கரெக்டாக வரும். இட்லியும் சாஃப்டான இட்லி இருக்கும், தோசையும் மொறுமொறுப்பான தோசையாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஊற வைக்கிற குவான்டிட்டிலேயே நீங்களும் ஊற வச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடுக்க போகிறது எல்லாமே அரிசியும் சரி பருப்பும் சரி இந்த ஆழாக்கு வச்சு தான் எடுத்துப்பேன். நான் உங்கள் வீட்டில் இந்த ஆழாக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இதே மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை நீங்கள் என்ன டம்ளர் எடுக்கிறீங்களோ, எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. ஆழாக்கு ஐயோ இவங்க ஆழாக்கில் வச்சுருக்காங்களே, நம்ம இந்த மாதிரி ஆழாக்கு நம்ம வீட்டில் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பேச்சுலர்ஸ் நீங்களாம் யோசிக்காதீங்க. நார்மல் இந்த மாதிரி டம்ளராக இருந்தாலும் ஓகே, நம்ம எதில் அளவு எடுக்கிறோமோ அதுதான் கணக்கு. சரிங்களா? நான் இப்போ இதில் முழுசாக ஒரு தலை வெட்டி, ஃபுல்லாக இல்லை, தலை வெட்டி ஒரு பச்சரிசி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒன்று ரேஷன் பச்சரிசி தான், ரேஷன் பச்சரிசி தான், பார்த்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி தான் இது. இதில் கரெக்டாக ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதே அளவில் நான் 3 தலை வெட்டி 3 புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்க, புழுங்கல் அரிசி 3 எடுத்திருக்கேன் நான். அந்த 3 நான் மறுபடியும் இதில் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்திலாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் தலை வெட்டி தான் எடுக்கணும், கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக கோபுரமாலாம் போட்டு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இப்போ அரிசி பச்சரிசி 1 சேர்த்துருக்கேன், புழுங்கல் அரிசி 3 சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி தான் இது. சரிங்களா? இப்போ இதே அளவில் நான் பருப்பு எடுக்கிறேன். பருப்பு எவ்வளோ எடுக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் காட்டுறேன், இருங்க. பாருங்க, கொஞ்சம் கம்மியாக, அதாவது இந்த விரல் சைஸ்க்கு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? முக்கா எடுத்திருக்கேன், முக்காக்கும் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இது கடையில் வாங்கின பருப்பு. சரிங்களா? கடையில் வாங்கின பருப்பு. முக்காக்கும் கொஞ்சம் மேலே எடுக்கணும். வெந்தயம் பாருங்கள், கொஞ்சம் ஒரு கையளவு, கையளவுலாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வரா மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படியே வாங்கிட்டு நல்லா கலக்கி நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு வெளியவே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியவே வச்சுருங்க. காலையில் எழுந்து உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நீங்கள் கலக்கி இட்லியோ தோசையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு சுட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோதாங்க, இதுதான் ப்ராசஸிங். இந்த மாவில் இட்லி தோசை ரெண்டுமே வரும், சூப்பராக இருக்கும். சாஃப்டான இட்லியும் வரும், மொறுமொறுப்பான தோசையும் வரும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய்.